வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். நம்ம இன்றைக்கி வைகாசி விசாகத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பண்ண போகிறோம். திருபாகம். இந்த திருபாகம் திருநெல்வேலி ஸ்பெஷல். திருச்செந்தூரில் முருகனுக்கு பிரசாதமாக படைக்கிற ஒரு ரொம்பவே விசேஷமான இந்த பிரசாதம். திருபாகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கடலை மாவு எடுத்துக்கலாம். இது 50 கிராம் அளவுள்ள கடலை மாவு. இந்த கடலை மாவை நல்லா சலித்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 50 கிராம் அளவுள்ள முந்திரி பருப்பு. இதே பவுலில் உள்ள கடலை மாவு உள்ள அதே அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலை மாவு, முந்திரி, நெய் மூணுமே ஒரே அளவு. கூடவே பால் எடுத்து வச்சுருக்கேன். அது 1க்கு 2 பங்கு அளவு, 2 மடங்கு அளவு. சர்க்கரை அதே மாதிரி 2 மடங்கு அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான ஒரு வாணலை அடுப்பில் வச்சுப்போம். இப்போ அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம். முதல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாலை சேர்த்துக்கலாம். 1 பங்கு கடலை மாவு, 2 பங்கு பால். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு முதலே அடுப்பு பற்ற வச்சுட்டா இது உங்களுக்கு கட்டி பிடிக்கும். அதனால் சீக்கிரமாக கெட்டிப்படும். முதல்ல இதை நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் கலந்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வருது பாருங்கள். லேசாக கட்டி படுற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 பங்கு கடலை மாவுக்கு 2 பங்கு சர்க்கரை. இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரையோடு சேர்த்து கலக்கும்போது கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி ஈவனாக வந்துடும். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற நெய்யில் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வருது. இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகி வரும். நம்ம இடையில கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, கெட்டியாகி வருது. இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரத்துலலாம் நல்லா ஒரு மாதிரி பூத்து வருது பாருங்கள். இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த கரண்டியால் இப்படி தள்ளி விடுறேன். பாத்திரத்தில் ஒட்டலை. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி உருளணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம சரியான பதம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அது விழும்போது பாருங்கள், உங்களுக்கு ஒரு மடிப்பாக அந்த ரிப்பன் மாதிரி விழும். இதுதான் நல்ல பதம், சரியான பதம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல டேஸ்ட்டில் முருகனுக்கு பிரசாதமாக படைக்கக்கூடிய திருபாகம் நம்ம ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம முந்திரியெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு காஜு கத்தலி மாதிரி, ஒரு மைசூர் பாகு மாதிரி, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது பால்கோவா எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்வீட். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.